ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு மினி விலாக் வீடியோ. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி தான் என்னோட ஃபஸ்ட்டு மினி விலாக் வீடியோ போட போகிறேன். தோசைக்கு அரைக்கிறதுக்காக சோள தோசைக்கு அரைக்கிறதுக்காக தான் எல்லாம் போட்டுட்ருந்தேன். என்னெல்லாம் போட்டேன்னா 2 உலக்கு சோளம், 1 உலக்கு கம்பு, அடுத்து அரிசி ஒரு 1 1/2 உலக்கு, உளுந்து ஒரு 150 அந்த மாதிரி போட்டு ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு சாயந்தரமா அரைச்சி வச்சுக்கிட்டா நாளைக்கு வந்து தோசை சுட்டுக்கலாம். காலையில் தோசை சுட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாம் போட்டு ஊற வச்சிட்ருக்கிறேன். எங்கள் வீட்டில் நான் அடிக்கடி வந்து சோள தோசைக்கு அடுத்து இந்த கோதுமை தோசைக்கு முழு கோதுமை அதெல்லாம் போட்டு வந்து சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் எல்லோரும். ஸோ உங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் வந்து நாங்கள் நைட்டு வந்து டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனோம். நான், என் ஹஸ்பண்ட், அடுத்து என்னோடய தங்கச்சி 3 பேரும் சேர்ந்து வெளியில் போய் சாப்பிட்டு வருவோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் வந்து போனோம். அது எங்கே போனோம்னா ஒரு தாபா கடை இருக்குது இங்கே. ஸோ அதனால் அந்த கடையில் போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருக்கோம். அங்கே வந்து என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸு, நானு, பட்டர் நானு, பன்னீர் நான், அடுத்து வந்து நாட்டுக்கோழி கிரேவி, காடை கிரேவி, சிக்கன் கிரேவி, அடுத்து ஃப்ரைட் ரைஸில் மட்டன் ஃப்ரைட் ரைஸு அந்த மாதிரி நிறைய கிடைக்குங்க. எங்களுக்கு வந்து அங்கே ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தா நாங்கள் அடிக்கடி போய் சாப்பிட்றது என்னென்னு பார்த்தா வந்து காடை ரைஸும் காடை கிரேவி தான் அதிகமாக வாங்கி சாப்பிடுவோம். அப்படி இல்லைனா மட்டன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடுவோம். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆம்லேட் அவங்களுக்காக சொன்னாங்க. அடுத்து நாங்கள் வந்து ஒரு 2 காடை ஃப்ரைட் ரைஸ் வாங்கி 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 காடை ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டோம். காடை ஃப்ரைட் ரைஸ் கூட வந்து காடை கிரேவி தொட்டுக்க சாப்பிட்டுக்கிடவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு காடை கிரேவி, அடுத்து வந்து என் தங்கச்சி ஒரு நான் கேட்டா, அதனால் வந்து ஒரு நானு எல்லாம் வந்து சேர்ந்து வாங்கி எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். இதே மாதிரி நீங்கள் வந்து எந்தெந்த ஹோட்டல் போய் சாப்பிடுவீங்க, என்ன ஆர்டர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் மந்த்லி வந்து ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் போவோம். அதேமாதிரி நீங்கள் ஒன்ஸ் போவீங்களா இல்லை ட்வைஸ் போனீங்களான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பக்கத்தில் ஒரு ஜூஸ் கடை இருக்குது. ஸோ அதனால் அங்கே போய் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு ஜூஸ் கடைக்கு போனோம். அங்கே எப்போதும் ரோஸ் மில்க் நல்லாயிருக்கும். அதனால் ரோஸ் மில்க் தான் எப்போதும் ஆர்டர் பண்ணுவோம். ஆனால் வந்து ஜிகிருதண்டா இருந்துச்சுன்னு பார்த்தோம். சரி ஓகே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகிருதண்டா நாங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணியிருந்தோம். சரி ஓகே இதோட என்னோட மினி விலாக் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.